அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்து நான் வந்து 2023 மொரட்டுவ பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட் கேள்விக்கு போவோம். ஃபஸ்ட் கேள்வி வந்து நேர்க்கதிர்கள் சம்பந்தமான கேள்வியாக கேட்கிறாங்க. நேர்க்கதிர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க. இவை அனோடில் இருந்து பிறப்பிக்கப்படுகின்றன. சரி, இப்போ நேர்க்கதிர்கள்ன்ற என்னான்னு பார்ப்போம். நேர்க்கதிர்கள்ன்றது என்னான்டா, ஒரு தாழ் அமுக்கத்தில் உள்ள உயர் அழுத்தம் கிட்டத்தட்ட 1000 வோல்ட் அழுத்தம் உள்ள ஒரு குடுவைக்குள்ளுக்கு வந்து நாங்கள் வேக வளர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட அயன்களை வந்து அந்த வாயுக்கள் அந்த குழாய்க்குள்ளுக்குள்ள வாயுக்களை வந்து நாங்கள் மோத செய்கிறதால அந்த மோத செஞ்சு அதால் விடுவிக்கப்படுற இலத்திரன்களும் அயன்களும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் வாயுக்கள் உள்ள அணுக்களோட மோதி அதிலிருந்து உருவாக்கப்படும் நேர்க்கதிர்கள். சரியா? அந்த நேர்க்கதிர்கள் உருவாக்கப்பட்டு என்ன செய்யும், கத்தோட்டில் உள்ள துளையிடப்பட்ட கத்தோட் தகடை வச்சுப்போம். அந்த துளையிடப்பட்ட கத்தோட்டினூடாக சென்று மற்ற பக்கத்தை அடைய போகுது. எல்லாம் போகாது, ஒரு குறிப்பிட்ட அளவு கத்தோட்டினூடாக செல்ல போகுது. சரியா? அப்போ அப்படி போகிறதால நாங்கள் அதுக்கு வந்து நேர்க்கதிர்கள் இல்லாட்டி கால்வாய் கதிர்கள்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து இந்த நேர்க்கதிர்கள் எப்படி ஆனதுன்னா, EOM விகிதம் வந்து மாறிலியாக காணப்படாது. சரியா? அந்த குடுவையில் பயன்படுத்தப்படுற வாயுக்களில் பொறுத்து அந்த துணிக்கைகளோட ஏற்றம் திணிவு வந்து மாறப்போகுது. சரியா? ஆகவே இது வந்து ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதம் வந்து மாறலின்னு எங்களுக்கு சொல்ல இயலாம். அடுத்த வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்து மின்புலம் காந்த புலத்தால் பாதிக்கப்பட போகுது. சரியா? மின்புலத்தில் வச்சோம்னா நாங்கள் அந்த நேர்க்கதிர்கள் வந்து மறையேற்றப்பட்ட தகட்டை நோக்கி திரும்பல் அடையும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட் கூற்று வந்து இவை அனோடில் இருந்து பிறப்பிக்கப்படுகின்றன. அந்த கூற்று பிழை. இங்கே வந்து அனோடால் பிறப்பிக்கப்படலை. நேர்க்கதிர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னான்டா, அது வந்து அனோட் தகட்டு கிட்ட இல்லாட்டி அனோட் தகட்டு கிட்ட பிறப்பிக்கப்பட்டதால் அதுக்கு வந்து நாங்கள் நேர்க்கதிர்கள்னு சொல்ல போகிறோம். சரியா? அது தவிர எந்த ஒரு தொடர்பும் அனோடோடு இல்லை. சரியா? அனோடோடு இல்லை. இது வந்து இடையில தான் பிறப்பிக்கப்பட போகுது. தொடர்ந்து கதோட்டை நோக்கி நகரப்போகுது. இவை குழாயில் பயன்படுத்தப்படும் வாயுவில் தங்கிராத துணிக்கைகள் ஆகும். பிழை. நான் இவ்வளோ நேரம் சொன்னதைத்தான் குழாயில் பயன்படுத்தப்படுற வாயுவில் தங்கி ஈக்கும். மூணாவது, இவற்றின் EOM விகிதம் கதோட்டு கதிர் துணிக்கை ஒன்றினை விட உயர்வானது. அதை சொல்லலாம். அத்தனை EOM விகிதம் வந்து இதில் வந்து மாறிலி அல்ல. அதோட இதில் வந்து வாயுக்களுக்கு வாயு ஏற்றம் திணிவு துணிக்கைகளில் மாறப்போகுது. சரியா? அப்போ அதை சொல்லலாம் எங்களுக்கு. அடுத்த 4வது, இவை செல்லும் பாதையின் திசையை மின்புலம் காந்தப்புலம் பாதிப்பதில்லை, அது பாதிக்கும். 5வது, இவை துளையிடப்பட்ட கதோட்டின் பின்புறத்தில் தோன்றும் துலக்கத்துக்கு பொறுப்பானவை. அந்த கூற்று சரி. சரியா? ஓகே, அப்போ அந்த துளையிடப்பட்ட கதோட்டினூடாக செல்றதால தான் அதுக்கு வந்து யூஜின் கோல்ஸ்டைன்றவர் வந்து பெயரிட்டார் என்னாண்டா, அதுக்கு கால்வாய் கதிர்கள். சரியா? கால்வாயினூடாக செல்றதால அதுக்கு வந்து கால்வாய் கதிர்கள் பெயரிட்டார். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து சரியான ஆன்சர் வந்து வரப்போகுது 5th ஆன்சர். 5வது ஆன்சர் மட்டும்தான் இங்கே சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, இப்போ 2வது கேள்விக்கு வருவோம். மெங்கனீஸ் அணு ஒன்றின் காந்த சக்தி சொட்டன் Ml-1 ஆக அமையும் இலத்திரன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி. சரி, நான் பார்க்குறதுக்கு முதல் ஃபஸ்ட்டாக மெங்கனீஸ்ட இலத்திரன் நிலை அமைப்பு எழுதிட்டிப்போம். அது வந்து 25ஆம் அணுவாக காணப்படும். அணுவன் 25 வரும். இதில் இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s2 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ Ml-1 காந்த சக்தி சொட்டெண் வந்து -1. இது என்னென்ன உபசக்தி மட்டங்களுக்கு வரும்? உபசக்தி மட்டங்கள் பார்த்தோம்னா எஸ் உபசக்தி மட்டத்துக்கு வருமா? வராது. ஏன்னா ML வந்து 0 மட்டும்தான் அங்கே காணப்படுது. P உபசக்தி மட்டத்தில் பாருங்கள், P உபசக்தி மட்டத்தில் 0 வரும், -1 வரும், +1 வரப்போகுது. D உபசக்தி மட்டத்தில் வந்து D உபசக்தி மட்டத்தில் 0 வரும், -1 வரும், -2 வரும், +1 வரும், +2 வரப்போகுது. ஸோ இங்கே வந்து P உபசக்தி மட்டத்திலையும் D உபசக்தி மட்டத்திலும் தான் என்ன காணப்படும்?
ml வந்து -1 வரப்போகுது. S உபசக்தி மட்டத்தில் வராது. இது ஒரு D உபசக்தி மட்டத்துக்குரிய இலத்திரனாக அமைதல் வேண்டும். அப்படி சொல்லுமா ஏல இங்கே பாருங்கள், P உபசக்தி மட்டத்திலையும் சம்மந்தப்பட்டதால் இங்கே 2P வருது, 3P வருது, 3D வருது. ஆகவே D உபசக்தி மட்டத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல ஏலாம், ஏன்னா பியும் சம்மந்தப்படுது. சரியா? அதால் நான் வந்து இந்த கூற்றை வந்து பிளாண்ட் எடுப்போம். அடுத்தது ரெண்டாவது கூற்று, இதன் கரங்கச் சக்தி சொட்டன் MS +12 அமைதல் வேண்டும். +12 அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இங்கே வந்து 3D5ன்னு முடியுது. அப்போ இங்கே வந்து தனி இலத்திரன்கள் தான் D ஓபிட்டல்களில் காணப்பட போகுது. சரியா? ஓகே. அப்போ டிஏ மட்டும் நாங்கள் பார்த்திருந்தோம்னா எங்களுக்கு வந்து +12, MS வந்து +12ன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே வந்து பியும் சம்மந்தப்பட்டதால் 2P 3P இது ரெண்டுமே நிரம்பல் நிலையில் காணப்படுது. பாருங்கள், இங்கே நிரம்பல் நிலையில் தான் 2Pயும் காணப்படுது, 3Pயும் காணப்படுது. ஸோ இங்கே வந்து MS வந்து +12 மீக்கும் -12 மீக்கும். ஸோ அந்த கூற்றை வந்து எங்களுக்கு வந்து செல்லையில் எப்படி கரங்கச் சக்தி சொட்டன் வந்து +12 அமையும். சரியா? அதால் அந்த கூற்றை வந்து நாங்கள் என்ன செய்வோம், இல்லையாண்டு எடுப்போம். அடுத்தது மூணாவது கூற்று, தலைமை சக்தி சொட்டன் N, கோண உந்த சக்தி சொட்டன் L என்பவற்றின் கூட்டுத்தொகை N சக L 3 ஆகவோ 4 ஆகவோ 5 ஆகவோ அமையலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். N வந்து இங்கே 2P, இப்போ நான் பார்க்குறது ml -1 வர்றது என்னென்ன வைக்கும், 2P 3P 3D, அது மூணும் தானே வரலாம். ஆகவே 2P 3P 3D இந்த மூணுக்கும் பார்ப்போம். சரியா? ஓகே. இதில் வந்து N + L எடுக்கிறேன். சரியா? என்ன இங்கே 2ஆம் சக்தி மட்டத்தில் காணப்படுது, இங்கே 3, இங்கே 3. L வந்து என்ன, நான் வந்து S சக்தி மட்டத்துக்கு வந்து L வந்து குறிச்சக்கொள்ள அது 0 எடுப்போம், Pட வந்து 1 எடுப்போம், Dட வந்து 2 எடுப்போம், Fட வந்து 3 எடுப்போம். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா Pக்கு வந்து எத்தனை வரும், 1 வரப்போகுது. Pக்கு 1, Dக்கு 2 வரும். ஆகவே N சக L வந்து என்ன, 3, 3 சக 1 4, 3 சக 2 5. சரியா? 3 4 5 தான் சரியாக வரலாம். ஆகவே அப்படி பார்த்தோம்டா மூணாவது ஆன்சர் தான் இங்கே சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே. அப்போ அடுத்த நாலாவது பார்ப்போம். நாலாவதில் அதிகபட்சம் 4 இலத்திரன்கள் அமையலாம். 4 இலத்திரன்களா பாருங்கள், இன்னைக்கு வந்து 2P 3P6 2P6 3P6 2P6 3P6 ரெண்டுலேயுமே இதே மாதிரியான கட்டமைப்பு தான் வரும். ஆகவே இங்கே -1ல் வந்து 2 இலத்திரன்கள் காணப்படும். ஆகவே 2P6ல் 2 3P6ல் 2. அப்போ அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கே 4 வந்துருச்சு. இங்கே 3Dயில் பார்த்தோம்னா 1 காணப்படுது. அதையும் கூட்டினாண்டு எத்தனை வரணும், 5 இலத்திரன்கள் மொத்தம் வரணும். ஆகவே அந்த கூற்றம் வந்து நாங்கள் பிழை அப்படின்னு எடுப்போம். அடுத்தது அஞ்சாவது வந்து இச்சக்தி சொட்டனுக்குரிய இலத்திரன்கள் யாவும் சமசக்தி உடையவை. அது பிள்ளைனா இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2P6 சம்மந்தப்படுது, 3P சம்மந்தப்படுது, அடுத்தது 3D சம்மந்தப்படுது. இது அவ்வளோவுமே ஒரே சக்தி மட்டத்தில் காணப்படாது. இதெல்லாம் வெவ்வேறு சக்தி நிலை கூடிய சக்தி மட்டங்களில் காணப்பட போகுது. சரியா? அப்படி பார்த்தோம்டா இங்கே வந்து சரியான ஆன்சர் எது, தேர்ட் ஆன்சர் மட்டும்தான் இங்கே சரியான ஆன்சராக வரப்போகுது. தேர்ட் ஆன்சர் மட்டும்தான் இங்கே சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே, சரி. மூணாவது கேள்வி வருவோம். மூணாவது கேள்வி வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், ஃப்ளோரின், குளோரின் ஆகிய மூலகங்களின் இலத்திர நாட்டம் அதிகரிக்கும் சரியான வரிசையை கேட்குறாங்க. சரியா? இலத்திர நாட்டத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு தொடர் உண்டிக்கு என்னடா, குளோரின், ஃப்ளோரின், சல்ஃபர், ஆக்சிஜன், சிலிக்கன், கார்பன், ஹைட்ரஜன் பூரா பாஸ்பரஸ் வரும், அப்புறம் லித்தியம் வரும், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், போரோன் வரும், அதுக்கப்புறம் நைட்ரஜன் வரப்போகுது, கால்சியம், மெக்னீஷியம் வரும், பெரிலியம் வரும். சரியா? ஏன்னா இது பிரிச்சேன்டா இங்கே உள்ளது வந்து டெல்டா H மைனஸில் கூட போகுது, டெல்டா H மைனஸில் கூடும். இங்கே உள்ளது வந்து டெல்டா H ப்ளஸில் கூட போகுது. அதால் என்ன மீன் பண்ணுறாங்கண்டா, ஒரு இலத்திரன் ஒன்று ஏற்கக்குள்ள இங்கே வந்து இது வெப்பத்தை வந்து வெளிவிடுற அளவு வந்து இப்படியே கூடி கொண்டு போகும். இங்கே வந்து இலத்திரன் ஏற்கக்குள்ள வெப்பத்தை வந்து உள்ளே எடுக்கும்.
ஆகவே உள்ளே எடுக்கிற அளவு அங்களால் கூட்டிக் கொண்டு போகும். ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், ஃப்ளோரின், குளோரின். அப்போ நைட்ரஜன் இங்கே காணப்படுது, ஆக்சிஜன், சல்ஃபர், ஃப்ளோரின், குளோரின். அப்போ எப்படி வரணும்டா பொதுவாக பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். சரியா, இங்களால் ஏறு வரிசையாக கூட்டுற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அப்படி பார்த்தோம்டா குளோரின், ஃப்ளோரின், சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன், இதுதான் சரியான தொடராக வரும். அப்போ எப்படி பார்த்தோம்டா நாலாவது ஆன்சர் வந்து சரியான ஆன்சராக வரும். நான் இது வந்து இறங்கு வரிசையில் போட்டேன், ஏறு வரிசையில் வந்தால் இதுக்கே திரும்பி வரும். அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபோர்த் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரியா, ஓகே. அடுத்த நாலாவது கேள்விக்கு வரும். நாலாவது கேள்வியில் பின்வருவனவற்றுள் எது முனைவற்ற தள வடிவான மூலக்கூறுகளை மட்டும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மூலக்கூறை வந்து முனைவற்றது என்று சொல்லணும்டா. நாங்கள் சொல்லுவோமே முனைவற்றது, நாங்கள் சொல்லுவோம் மிய உண்டு. அதுக்கு வந்து முனை வந்து பூஜ்ஜியம் என்று நாங்கள் சொல்லுவோம்டா. அதுக்கு வந்து 2 கண்டிஷன் நிற்கி. ஒன்று என்னாண்டா 2 அணுவாக காணப்பட்டேன்டா, அது ஒரு 2 அணுவாக காணப்பட்டேன்டா. இப்படி ரெண்டும் ஒத்ததாக காணப்படும். ஒத்ததா அப்படின்டா ஈரணு மூலக்கூறு F2, Cl2, Br2, I2 அதில் எல்லாம் முனைவற்றதாக தான் காணப்படும். சரியா, அடுத்தது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் அதில் காணப்பட்டேன்டா. அது எப்படி வரும்? 3 அணுக்களுக்கும் அதுக்கு மேலே காணப்பட்டேன்டா. அந்த 3 அணுக்களும் மைய அணுவை சுற்றி உள்ள 3 அணுக்களும் எப்படியாக காணப்படணும்? ஒத்தவையாக காணப்படணும். ஒத்தவையாக காணப்படணும். அடுத்த கண்டிஷன் என்னடா அந்த வடிவம் வந்து அந்த மூலக்கூட்ட வடிவம் வந்து சமச்சீராக காணப்படணும். சமச்சீரான வடிவமாக காணப்படணும். சமச்சீரான வடிவமாக காணப்படணும். சரியா, ஓகே. அப்போ சமச்சீரான வடிவத்தில் என்ன வரும்? நேர்கோடு வரும், தலை முக்கோணம் வரும், நான்முகி வரும், முக்கோண கும்பகம் வரும். அப்படியான வடிவங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதோடையே சேர்ப்போம். என்னாண்டா அதோடையே சேர்ப்போம் இந்த சதுரத்தள வடிவத்தை சேர்ப்போம். அதோடைய இந்த நேர்கோட்டு வடிவத்தையும் சேர்ப்போம். சரியா, இது ரெண்டும் அதோடைய சேரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா நான் டிரெக்டாக இதுக்கு விடைக்கு போகிறேன். இதில் வந்து சரியாக செட் ஆகுறது வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வரும் CO2 இப்படி வரப்போகுது. அடுத்து BF3 ஃப்ளோரின், அதே மாதிரி XCFO வரும். XCFO வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா சரியான ஆன்சர் வந்து இங்கே ஃபஸ்ட் ஆன்சர் வரும். ஃபஸ்ட் ஆன்சர் வருது. ஓகே ஓகே. 5வது கேள்வி. இந்த கட்டமைப்பை தந்துட்டு சொல்கிறாங்க பின்வரும் சேர்வையின் IUPAC பெயர் என்னான்னு கேட்குறாங்க. IUPAC பெயர் பார்க்குறது ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வேறுபடுத்தணும் எது தொழிற்பாட்டு கூட்டம், எதெல்லாம் பிரதியிட்ட கூட்டம்ட்டு. சரியா, அப்போ அது பார்த்தோம்டா நாங்கள் வந்து தொழிற்பாட்டு கூட்டமாக வரக்குள்ள ஃபஸ்ட்டாக வந்து பார்ப்போம் கார்பாக்சிலிக் அமிலமிக்கா, இல்லாட்டி எஸ்டரிக்கா, இல்லாட்டி அமில குளோரைடிக்கா, இல்லாட்டி ஏமைடிக்கான்னு பார்ப்போம். அந்த 4 வந்து எங்களோட A-level சிலபஸில் வந்து ஒரு முறை தான் வரும். அந்த ஒரு முறை வந்தேன்னா நாங்கள் அதை தான் எப்பயுமே தொழிற்பாட்டு கூட்டமாக எடுக்க போகிறோம். சரியா, ஓகே. அப்போ இந்த கட்டமைப்பில் வந்து அப்படி ஒன்று வரல. அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறேன்டா அந்த ஸ்டெப்பில் வந்து ப்ரியாரிட்டி வைஸாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக வரும் ஆல்டிஹைட் வரப்போகுது. ஆல்டிஹைட் வந்தேன்டா அதுக்கு தான் நாங்கள் தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்ததுக்கு வந்து இப்போ கொடுப்போம் கீட்டோனுக்கு. அடுத்ததுக்கு ஆல்கஹாலுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு போகிறோம் எமைனு கொடுப்போம். சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே ஆல்கஹால் வந்திக்கு, அமைன் வந்திக்கு. ஆல்கஹால் வந்திரத்தால் ஆல்கஹாலை தான் நாங்கள் என்ன செய்வோம் ஏன்னா தொழிற்பாட்டு கூட்டமாக இங்கே எடுக்க போகிறோம். தொழிற்பாட்டு கூட்டமாக எடுத்தோம்டா நாங்கள் நம்பரிங் பண்ணக்குள்ள தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு வந்து குறைந்த நம்பர் கிடைச்சக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து நம்பரிங் பண்ணணும். அப்போ இங்கேருந்து கொடுத்தோம்னா 4வது வருது, இங்கேருந்து வந்தோம்னா 2வது வருது. ஸோ இங்கே திசையிலேருந்து தான் நாங்கள் நம்பரிங் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அப்படி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பேரிட்டோம்டா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்க்கணும். இப்போ எமைனோ காணப்படுது, எமைன் காணப்படுது, புரோமின் காணப்படுது. ஆகவே இதை பேரிடக்குள்ள எமைனோண்டு வரும், இது புரோமோண்டு வரப்போகுது. ஸோ எமைனோ ஃபஸ்ட்டாக வரும். எப்படி வரும்? 1 அமைனோ, அடுத்தது 3 புரோமோ,
அதுக்கப்புறம் கார்பனை பார்ப்போம். இங்கே பொண்ட் வருது, அட்கைன் வந்திக்கு இங்கே 4வது கார்பனுக்கும் 5வது கார்பன். ஆகவே 4வது கார்பனை நாங்கள் எழுதுவோம் 4. அதுக்கப்புறம் எத்தனை 5 கார்பன் காணப்படுதுன்னு, ஆகவே பென்டைன். அதுக்கப்புறம் தொழிற்பாட்டு கூட்டத்தில் எண்ணிக்கையே போடுவோம், என்ன நம்பரை போடுவோம். ஆகவே 4 பென்டைன் 2 ஓல்டு வரப்போகுது. சரியா? ஆகவே இப்படி வந்தாண்டா 1 அமைனோ 3 ப்ரோமோ 4 பென்டைன் 2 ஓல் அப்படின்ற வர ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் வருது. செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வருது. சரி, இப்போ அதோடைய 6வதையும் பார்ப்போம். 6வது கேள்வியில் வந்து 25°C வெப்பநிலையில் pH 11 உள்ள நீர்க்கரைசல் MOH2 எனும் அறுதிற்கரையும் அயன் திண்மத்தில் கரை திறன் 5×10⁻10 மூல் டெசிமீட்டர் -3 சரி, இங்கே அறுதிற்கரை திண்மம் கொண்டு தந்திராங்க MOH2. அது வந்து பிரிகை அடைஞ்சேன்டா M2+ aqueous ஆகவும் சக 2 OH- aqueous ஆகவும் காணப்பட போகுது. 2 OH- aqueous ஆகவும் வரப்போகுது. சரி, இப்போ எங்களுக்கு வந்து தெரியும் என்ன, கரைத்திறனை தந்திராங்க 5×10⁻10. சரியா? ஆகவே கரைத்திறன் 5×10⁻10 இங்கே வந்து இங்கே வந்து 5×10⁻10 மூல் டெசிமீட்டர் -3 வரும். இங்கே வந்து 10×10⁻10 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா? ஓகே. ஆனால் இது நடக்கிற ஊடகம் என்ன, pH 11. அதாவது POH வந்து என்ன, pH 11 POH வந்து என்ன வரும், 14லேருந்து 11 கழிச்சா 3 வரும். ஆகவே pOH 3. ஆகவே OH- செறிவு என்ன வரும், OH- செறிவு 1×10⁻3 என்று வரப்போகுது. சரியா? ஸோ 1×10⁻3 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய கரைசலுக்குள்ளுக்கு தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இந்த தாக்கம் நடக்கிறதால இன்னைக்கு வந்து வார OH- கரைத்திறனால் வர 10×10⁻10 விட 1×10⁻3 வந்து எப்படி ஆகும், பெருசாகும். ஸோ நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி தான் சரியாக பார்த்தா போடணும். 1×10⁻3 எடுத்தால் போடணும். ஆனால் 10×10⁻10 விட 1×10⁻3 மிக பெரிது என்பதால் நாங்கள் வந்து அன்னளவா 1×10⁻3 இன்றைக்கு போடலாம். 1×10⁻3 இன்றைக்கு போடலாம். சரி, அப்போ எங்களுக்கு வந்து கேஎஸ்பியை வந்து இதன் மூலமாக கணிப்போம். கேஎஸ்பி சமன் M2+, நான் வந்து சமன்பாடு பரவாயில்ல போடுவேன். M2+ aqueous முதலாம் அடுக்கு, அதே மாதிரி OH- aqueous இரண்டாம் அடுக்கு. சரியா? ஓகே. அப்போ இதில் செறிவு என்ன வரும், 5×10⁻10 மூல் டெசிமீட்டர் -3. இது வந்து 1×10⁻3 மூல் டெசிமீட்டர் -3 வர்க்கண்டு வரும். ஸோ இதை வந்து நான் சுருக்கினேன் என்ன வரும், இங்கே வந்து 5×1 வரைக்கும் 1 தான். இன்றைக்கி வந்து 10⁻3 10⁻6 மாறப்போகுது. 10⁻6 10⁻10 கூட்டணுண்டா 10⁻16 வரும். 10⁻16 இங்கே மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6, இங்கே மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே அதில் 3 கூட்டணும்டா மூல் கணம் டெசிமீட்டர் -9 வரும். மூல் கணம் டெசிமீட்டர் -9 வரும். சரியா? ஓகே. இங்கே இப்போ அடுத்த ஸ்டெப் சொல்கிறாங்க, இதே வெப்பநிலையில் MOH2 திண்மம் தூய நீரில் கரைத்து நிரம்பல் எய்தப்பட்டால். இப்போ தூய நீரில் கரைத்தாண்டா இங்கே இதே மாதிரி இங்கே கார ஊடகம் நடக்குது இல்லை. அப்போ கார ஊடகம் நடக்காது. தூய நீர்ண்டா நடுநிலையான pH வரப்போகுது. ஆகவே நிரம்பல் எய்தப்பட்டால் விளைவு கரைசலும் pH என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே வெப்பநிலை மாறாததால் கேஎஸ்பி என்ன செய்யாது, கேஎஸ்பி மாறாது. கேஎஸ்பி மாறுறதுக்கு வந்து வெப்பநிலையை வந்து மாற்றணும். ஆகவே நான் வந்து அடுத்தது புதிய செறிவை எடுக்கக்குள்ள நான் வந்து எடுக்கிறேன். இன்றைக்கி புதிய செறிவு வந்து நான் இன்றைக்கி எஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா? MOH2 எஸ்ன்னு எடுக்கிறேன். ஆகவே இன்றைக்கி வந்து எஸ் வரப்போகுது 2S இங்கே வரும். ஆகவே 2S ஆனே வரப்போகுது. என்ன வரும், கேஎஸ்பி புதிய கேஎஸ்பி வந்து வரும்
எஸ் தர 2 எஸ்ட வர்க்கம். ஆகவே 4 எஸ் வர்க்கம்னு வரப்போகுது. ஆகவே 4 எஸ் கணம்னு வரும். இந்த எஸ் கணம் வந்து மாறுமா? 4 எஸ் கணம் மாறாது. ஏன்டா இது வந்து வெப்பநிலையோடு மாறுற சாமான். ஆகவே வெப்பநிலை மாறாததால் 4 எஸ் கணமும் 5 தர 10 செய் 16 சமனாக வரப்போகுது. ஆகவே 5 தர 10 செய 16 சமன். சரியா? ஓகே. அப்போ இதை வச்சு என்ன காணலாம் எங்களுக்கு? நான் இது எங்கே எழுதுறேன். இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்? எஸ்ஸை காணலாம். அப்போ 4 எஸ் கணம் சமன் 5 தர 10 செய 16 வரும். அப்போ எஸ் கணம் சமன் 5 வந்து 4ஆல் பிரித்தோம்னா 1.25 தர 10 செய என்ன வரும்? 16 வரப்போகுது. ஆகவே இதை வந்து நான் 125 தர 10 செய 18 எழுதுகிறேன். அப்போ எஸ் சமன் எஸ் என்ன வரும்? 5. அப்போ 5 கணம் தானே 125. ஆகவே 5 தர 10 செய 6 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா? ஓகே. எங்களுக்கு வந்து OH மைனஸ்ட்டு செறிவை காண்றதுக்கு 2s எடுக்கணும். 2s எடுக்கணும். ஆகவே 2s வந்து என்ன வரும்? 10 தர 10 செய 6 வரும். அப்போ இதை போட்டோம்னா எங்களுக்கு 1 தர 10 செய 5 எழுதலாம். ஆகவே இது வந்து எதுக்கு சமனாகிக்கும்? OH மைனஸ்ட்டு செறிவுக்கு சமனாகிக்க போகுது. அப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்? POH காணலாம். 5 மைனஸ் log 1 வரும். ஆகவே 5 வரப்போகுது. log 1 பூஜ்ஜியம் தானே. POH வந்து 5. POH வந்து 5 pH சமன் 14 இந்த 5 கழிச்சா 9 வரும். அப்போ சரியான ஆன்சர் வந்து இங்கே 9 வரும். செகண்ட் ஆன்சர் வருது. செகண்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வி, சரியான கூற்றை தெரிவு செய்க. ஆர்கன், குளோரின், HCl ஆகியவற்றின் நீர் கரைதிறன் HCl Cl2 ஆர்கன் எனும் போக்கில் அதிகரிக்கின்றது. இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தாண்டா ஆர்கனுக்கு வந்து நல்ல கரைதிறன் கூடன்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து முற்றுமுழுதாக பிழையாக வரும். ஏண்டா முனைவுடைய முனைவுடைய கரைப்பானில் நன்கு கரையும். அப்படி பார்த்தோம்டா இங்கே வந்து முனைவுத்தன்மை வந்து HClக்கு நல்ல உயர்வாக காணப்படும், நன்கு உயர்வாக காணப்படும் குளோரினையும் ஆர்கனையும் விட. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா Cl2க்கு வந்து குளோரினுக்கு வந்து முனைவுத்தன்மை அற்றது, இல்லாட்டி பகுதியில் குறைஞ்சளவு முனைவுத்தன்மை காணப்படும். ஆர்கனுக்கு வந்து முனைவுத்தன்மை காணப்படாது. ஆகவே HClக்கு வந்து முனைவுத்தன்மை நல்ல அதிகமாக காணப்படும். ஸோ இங்கே வந்து குளோரின், ஆர்கன் ரெண்டையோடு ஒப்பிடக்குள்ள HCl வந்து நல்லாவே முனைவுத்தன்மை அதிகமாகவே நீரில் நன்கு கரையும். சரியா? நன்கு கரையக்கூடியது. ஏன்னா மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு Hக்கும் Clக்கும் இடையில் மிகவும் அதிகம்ன்றதால். ஸோ அந்த கூற்று வந்து பிழை, அந்த கூற்று பிழையாக வரும். அடுத்தது 2வது, Be2 + Na Be2 + Na அடுத்தது O2 - S2 என்பவற்றின் அயனாரைகள் எனும் போக்கில் எனும் வரிசையில் அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டாக சக்தி மட்டங்களை பார்க்கணும். சரியா? சக்தி மட்டங்களை பார்த்தோம்டா பெர்லியமும் ஆக்சிஜனும் சக்தி மட்டங்கள் வந்து அதை ரெண்டையும் விட சக்தி மட்டங்கள் வந்து சோடியத்துக்கும் சல்ஃபருக்கும் கூட. இது ரெண்டும் வந்து 3ஆம் ஆவர்த்தத்தில் காணப்படுது. இது ரெண்டும் 2ஆம் ஆவர்த்தத்தில் காணப்படுறதால. சரியா? ஆகவே சோடியம் சல்ஃபர்னு வரும். சரியா? ஓகே. ஆனால் இங்கே வந்து ஆக்சிஜனில் வந்து 2 இலத்திரன் எக்ஸ்ட்ரா வரத்தால் இப்போ நான் வந்து அன்னையனில் போடுறேன். S2- நல்லா அதிகமாக காணப்படும். ஃபஸ்ட்டாக சக்தி மட்டங்களை பார்ப்போம். சக்தி மட்டங்களில் வந்து பார்த்தோம்னா S2- நல்லா அதிகமாக காணப்படும். 2வது Na+ தான் வந்திக்கணும். ஆனால் ஏன் வராதுண்டா ஆக்சிஜனுக்கு வந்து 2 இலத்திரன் அதிகமாக காணப்படுது. இலத்திரன்கள் எக்ஸ்ட்ராவாக அதிகரிக்க ஆரை வந்து அசாதாரண உயர்வாக அதிகரிச்சோம். ஆனால் இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 2 இலத்திரன்கள் தான் ஏற்றிக்கி, சல்ஃபர்லேயும் 2 இலத்திரன் தான் ஏற்றிக்கி. ஆனால் சல்ஃபர் வந்து 3ஆவது ஆவர்த்தனத்தில் சக்தி மட்டம் வந்து ஆக்சிஜனை விட கூடன்றதால ஆக்சிஜன் வந்து 2வது வரப்போகுது. அப்புறம் 3வது வந்து Na+ வரும்.
அதுக்கப்புறம் பெர்லியம் 2+ வரும். சரியா? ஓகே, இதுதான் சரியான ஓர்டராக வரப்போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா பெர்லியம், ஆக்சிஜன், சோடியம், சல்ஃபர் அந்த ஓர்டர் வந்து பிழை. அடுத்தது மூணாவதுல கேட்குறாங்க, எத்தனோலை விட எத்தைல் அமைன் இனது கொதிநிலை உயர்வானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ CH3 CH2 OH இதை விட CH3 CH2 NH2 இப்படி வரும்ன்றாங்க கொதிநிலை. அப்படி வருமா? இல்லை. ஏண்டா ஆக்சிஜனுக்கு வந்து நைட்ரஜனை விட மின்னெதிர்த்தன்மை அதிகம், ரெண்டிலேயும் ஹைட்ரஜன் பிணைப்பு வருவது. ஆனால் ஆக்சிஜனில் வந்து நைட்ரஜனை விட மின்னெதிர்த்தன்மை அதிகம்ன்றதால இதுக்கு வந்து கொதிநிலை எப்படி இருக்கும்? நைட்ரஜனை விட அதிகமாக வரப்போகுது. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா கொதிநிலை வந்து மாறி வரணும். ஆகவே மூணாவது கூற்றுப்பில்லை. அடுத்த நாலாவது சிலிக்கன் ஹைட்ரைட் SiH4வின் பிணைப்பு பிரிகை சக்தி CH4வினை விட உயர்வானது அப்படின்னு சொல்லி SiH4 அடுத்து CH4 ரெண்டையும் பார்க்கக்கூட கூட்டம் வழியே பிணைப்பு பிரிகை சக்தி கூட்டம் வழியே என்ன செய்யும்டா பிணைப்புகளோட நீளம் வந்து அதிகரிக்கும். பிணைப்புகளோட நீளம் அதிகரிச்சதால பிணைப்பு பிரிகை சக்தி குறைய போகுது. சரியா? அந்த பிணைப்பை உடைச்சிறதுக்கான கொடுக்க வேண்டிய சக்தி வந்து குறைய போகுது. சரியா? கூட்டம் வழியே பிணைப்பு நீளம் அதிகரிச்சும், அப்போ பிணைப்பு நீளம் அதிகரிச்சதால பிணைப்பு பிரிகை சக்தி குறைய போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா கார்பனுக்கு கீழே தான் என்ன வருது? சிலிக்கன் வரதால பிணைப்பு பிரிகை சக்தி வந்து சிலிக்கனுக்கு வந்து குறைவாக வரப்போகுது. அப்போ உயர்வுன்னு சொல்லியிருந்தால அந்த குற்றப்பில்லை. அடுத்த 5வது போரோன், கார்பன், நைட்ரஜன் என்பவற்றின் இரண்டாம் அயனாக்க சக்தியை CBN எனும் வரிசையில் அது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம்டா தொடர் இரண்டாம் அயனாக்க சக்தி இப்படி வரும்டா, இப்படி வரும். சரியா? ஓகே, லித்தியம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டாக முதலாம் அயனாக்க சக்தி பார்க்கக்குள்ள லித்தியம் இங்கே வந்திக்கும். லித்தியத்தை இரண்டாம் அயனாக்க சக்தி பார்க்கக்குள்ள லித்தியம் வந்து அதோட சக்தி நல்லா அதிகரிச்சிக்கும். ஆகவே இனி பெர்லியம் வரும், போரோன் வரும், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன் வரும், சோடியம் வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா இங்கே வந்து என்ன CBN கார்பனுக்கு வந்து போரோனை விட குறோம், போரோனுக்கு வந்து நைட்ரஜனை விட குறோம். அப்போ இந்த தொடரில் தான் வரும். ஸோ 5வது கூற்று சரி. அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே, சரி. 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி, பின்வரும் சேர்வைகளில் எது எதிரூறு சமபகுதியம், ஈர்வெளிமய சமபகுதியம் ஆகிய இரு தோற்றப்பாடுகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. எதிரூறு சமபகுதியம்ன்றது அந்த சமபகுதியத்தில் வந்து என்ன காணப்படணும்? சமச்சீரற்ற கார்பன், அதாவது கைரல் கார்பன் வந்து காணப்படணும். சரியா? சமச்சீரற்ற கார்பன் அங்கே வந்து காணப்படணும். அடுத்தது அது வந்து எதிரொரு சமபகுதியம் வந்து ஒரு ஒளியியல் சமபகுதி. எதிரொரு சமபகுதியத்தில் ஒரு வகையை ஒளியியல் சமபகுதியம். நாங்கள் வந்து ஒளியியல் சமபகுதியத்தையும் எதிரொரு சமபகுதியத்தையும் எங்களோட ஏலவல் சிலபஸில் வந்து ஒரே சமபகுதியமாக தான் கணக்கெடுப்போம். ஆனால் அது ரெண்டும் வேறு. ஓகே, அடுத்தது வந்து கேத்திர கணித சமபகுதியம், ஈர்வெளிமய சமபகுதியம்னு கேட்டீங்க. ஈர்வெளிமய சமபகுதியமும் கேத்திர கணித சமபகுதியமும் வந்து நாங்கள் என்ன ஒரே மாதிரி தான் இங்கே ஏலவல் சிலபஸில் வந்து பார்க்க போகிறோம். சரி, எதிர்வு சமபகுதியத்தில் வந்து எப்படி காணப்படணும்? ஒரு சமச்சீரற்ற கார்பன் வரணும். ஈர்வெளிமய சமபகுதியத்தில் கட்டாயம் அங்கே டபுள் பாண்ட் வரணும். அதில் வர 2 கூட்டமும் வந்து ஒரு கார்பனோட இணைஞ்சியில் 2 கூட்டம் வந்து வெவ்வேறானதாக காணப்படும். ஆகவே இங்கே வந்து ஏபி இப்படி வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏ அப்படி வர்றது பிரச்சனை. சரியா? ஓகே, சரி. அது இல்லாமல் ABCD அதாவது 4 கூட்டமும் வேறையாக வர்றதும் ஓகே. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு வருது. CH3 CH டபுள் பாண்ட் C ஓகே CH2 OH H வருது. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து இணைஞ்சிற
இங்கே ஹைட்ரஜனிக்கு இங்கே ஹைட்ரஜனிக்கு வெவ்வேறு கார்பன் எனர்ஜி ரெசிப்டியும் இது பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே வார 4 இது வந்து ஈர்வெளிமய சமபாதியத்தை காட்டப்போகுது. ஒளியியல் சமபாதியத்தை காட்டுமா? இங்கே வந்து சமச்சீரற்ற கார்பன் ஒன்றிக்கா இல்லை. ஆகவே எதிரொரு சமபாதியம் இங்கே வராது. சரியா? ஓகே, ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவதுல அங்கே வந்து ஈர்வலிமய சமபாதியத்தை காட்டல. ஏன்னா ஒரு கார்பனில் வந்து ஹைட்ரஜன் 2 தரக்க வந்துக்கு. ஸோ ஈர்வலிமய சமபாதியம் காட்டலாம். ஆனால் என்ன எதிரொரு சமபாதியத்தை காட்டலும். எதிரொரு சமபாதியம் காட்டலும். ஏன்னா அங்கே வந்து ஒரு கார்பன் ஒன்று காணப்படுது. அதில் வந்து ஹைட்ரோக்சைடு கூட்டமைக்கி அதே மாதிரி வேறு வேறு கூட்டங்கள் இணைஞ்சிறதால அங்கே வந்து எதிரொரு சமபாதியத்தை காட்டும். சரியா? ஓகே, அடுத்த மூணாவதுல வந்து அதில் வந்து பாருங்கள் எதிரொரு சமபாதியத்தையும் காட்டும். OH வருது வேறு வேறு கூட்டங்கள் இணைஞ்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈர்வெளிமய சமபாதியத்தையும் காட்டப்போகுது. அப்போ தேர்ட் ஆன்சர் தான் என்ன வரும்? சரியான ஆன்சராக வரும். அடுத்த ஃபோர்த்தில் வந்து ஈர்வெளிமய சமபாதியம் காட்ட ஏலா. அதே மாதிரி என்ன எதிர்வு சமபாதியத்தை காட்டுறதுக்கு அங்கே வந்து சமச்சீரற்ற கார்பன் இல்லை. அடுத்தது 5வது வந்து ஈர்வெளிமய சமபாதியத்தை காட்டாது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எதிர்வு சமபாதியம் காட்ட இயலும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து தேர்ட் ஆன்சர் தான் என்ன சரியான ஆன்சராக வரப்போகுது. தேர்ட் ஆன்சர் தான் இங்கே சரியான ஆன்சராக வரும். ஓகே, 9வது கேள்வியில் இந்த கட்டமைப்பை தந்துட்டு சொல்கிறாங்க. எனும் மூலக்கூறில் C1 C2 C3 N1 N2 ஆகிய அணுக்களின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு என்னான்னு கேட்குறாங்க. மின்னெதிர்த்தன்மையை பார்க்க சொல்லி ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்க்குறது முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே நைட்ரஜனை விட கார்பனுக்கு வந்து என்ன மின்னெதிர்த்தன்மை குறைவு. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா மின்னெதிர்த்தன்மை வந்து நைட்ரஜனுக்கு வந்து என்ன கார்பனை விட அதிகம். அப்போ அப்படி பார்த்தோம்னா C1 ஃபஸ்ட்டா N1, N2 அதுக்கு வந்து C1 C2 C3 விட மின்னெதிர்த்தன்மை அதிகம். சரியா? C1 C2 C3 விட மின்னெதிர்த்தன்மை அதிகம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மேலதிக ஸ்டெப்பில் பார்க்கணும். மேலதிக ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் என்ன கலப்பை பார்ப்போம். கலப்பில் வந்து sp-க்கு வந்து மின்னெதிர்த்தன்மை நல்ல அதிகம், sp2க்கு அதை விட குறவு, sp3க்கு அதை விட குறவு. அடுத்த பார்ப்போம் அணுவில் உள்ள ஏற்றம். அணுவில் வந்து என்ன சரி ஏற்றம் காணப்படுதாண்டு. அதில் வந்து நேரேற்றம் வந்தேன்டா அதுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, பூச்சியம் வந்தால் அதை விட குறவு, மைனஸுக்கு நல்லா குறவாயிடும். அடுத்த பார்ப்போம் ஒட்சியேற்ற எண்ணுக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது. நேரேற்றத்தில் வந்தேன்டா அதுக்கு வந்து நல்லா கூட, பூச்சியத்துக்கு அதை விட குறவு, மைனஸுக்கு நல்லாவே குறவாயிடும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக தான் பார்ப்போம் என்ன ஆப்ஷன்டா அந்த மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்கள் வந்து மின்னெதிர்த்தன்மை எதுக்கு அதிகமோ, மைய அணுவை சுற்றி உள்ள மின்னெதிர்த்தன்மை அணுக்களோட முனைவு அணுக்களோட மின்னெதிர்த்தன்மை எதுக்கு அதிகமோ அந்த மூலக்கூறுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா N1க்கும் N2க்கும் ஃபஸ்ட்டாக பார்ப்போம். N1 N2வில் பார்த்தோம்டா கலப்பு வந்து என்ன வருது? இதில் வந்து என்ன வருது? sp2 வருது. இங்கே தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வரும். அதே மாதிரி இங்கே N2வில் வந்து sp3 வருது. சரியா? sp3 வருது. ஆகவே N1 விட N2க்கு வந்து மின்னெதிர்த்தன்மை குறைவாக வரும். மின்னெதிர்த்தன்மை N1 விட N2க்கு வந்து மின்னெதிர்த்தன்மை குறைவாக வரப்போகுது. அடுத்து C1 C2 C3க்கு பார்ப்போம். C3யில் வந்து sp3 வருது. ஆகவே அடுத்து வந்து C2 C3 இது ரெண்டுக்கும் வந்து இதுலேயும் sp3 வருது. சரியா? இதில் sp3 வருது. C2வில் வந்து sp2 வருது. ஆகவே C2க்கு வந்து எப்படி ஆகிக்கும்? அடுத்தது மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்பட போகுது. ஆகவே C2க்கு வந்து எப்படி மின்னெதிர்த்தன்மை C1ஐயும் C3ஐயும் விட அதிகமாக காணப்படும். அடுத்து அப்போ C1 C3ஐ பார்க்கக்குள்ள அடுத்த ஸ்டெப்பு போவோம். மைய அணுவில் வந்து ஏற்றமிக்கான்னு பார்ப்போம். மைய அணுவில் வந்து ஏற்றமிக்கா இல்லை, ரெண்டுலேயும் வந்து மைய அணுக்கு ஏற்றமில்லை, பூச்சியம். அடுத்த ஒட்சியேற்ற எண்ணை பார்ப்போம். ஒட்சியேற்ற எண்ணில் வந்து இங்கே இந்த கார்பனுக்கு வந்து -3 வரும். சரியா? கார்பன் ஹைட்ரஜன் 3 ஈரத்தால். அதே மாதிரி இங்கே வந்து வரப்போகுது என்ன வரும்? நைட்ரஜன். ஆகவே அதால் வந்து +2 இலக்கும், ஹைட்ரஜன் 2 ஈரத்தால் 2 இலத்தில் நேர்க்க போகுது.
ஆகவே ஏற்கிறதால இதுக்கு வந்து 0 வரும். ஆகவே 0 வந்து மைனஸை விட என்ன மின்னெதிர்த்தன்மை அதிகமானது. அப்படி பார்த்தோம்னா C3க்கு வந்து எப்படி மின்னெதிர்த்தன்மை C1 விட அதிகமாக வரும். அப்படி பார்த்தோம்னா N1 N2 ஏர்வரிசையில் பார்த்தா C1 C3 C2 N2 N1 அப்படின்னு வர்றது வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வருது. ஃபஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஃபஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். ஓகே, சரி, 10வது கேள்வி பார்ப்போம். சேதன சேர்வை P ஆனது நீர் NaOH, நீர் Na2CO3 கரைசல்களில் கரையாத. P வந்து எப்படியா? P வந்து NaOHலையும் நீர் NaOHலையும் கரையாதா. அடுத்தது நீர் Na2CO3லையும் கரைவதில்லை, தாக்கமடையாதுன்றாங்க. அப்போ தாக்கமடையாட்டி அங்கே வந்து என்ன வரையலாண்டா NaOHோடையும் NaOHோட தாக்குற சாமன் என்னாண்டா ஃபீனோல். சரியா? ஃபீனோல் மட்டும்தான் NaOHோட தாக்கும். கார்பாக்சிலிக் அமிலத்தோட தான் NaOHும் Na2CO3யும் தாக்க போகுது. ஆகவே இங்கே NaOHோட தாக்காட்டி ஃபீனோல் வரையலாம், அதோட கார்பாக்சிலிக் அமிலம் வர இயலா. இந்த 2 மூலக்கூறுகளும் வர இயலா. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து என்னென்ன சேர்வைகளை வெட்டலாம்? 2வது வராது, 2வது வர இயலா. அடுத்தது 5வது சேர்வை வரையலாம், 5வது சேர்வை இங்கே வர இயலா. சரி, அப்போ அடுத்த பார்ப்போம். பிராடியின் சோதனை பொருளுடன் செம்மஞ்சள் நிற வீழ்படிவை தருகின்றது. பிராடியின் சோதனை பொருள்ன்றது 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜன் DNPHன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, DNP 2,4-DNPயோட தாக்குறது என்னென்னாண்டா எல்டிஹைட் தாக்கும், அதோட கீட்டோன் தாக்க போகுது. எல்டிஹைட் தாக்கும், கீட்டோன் தாக்கும். சரி, தாக்கி செம்மஞ்சள் நிற என்ன கரைசலை கொடுக்கும். எனினும் தொலனின் சோதனை பொருளுடன் தாக்கம் புரிவதில்லை. தொலனின் சோதனை பொருள் P வந்து தொலனின் சோதனை பொருளோட தாக்கணும்டா அது வந்து எல்டிஹைடாக வரணும், இல்லாட்டி அமில ஹைட்ரஜனை கொண்ட எல்கைனாக வரணும். ஆகவே இங்கே வந்து எல்டிஹைட் தொலனின் சோதனை பொருளோட தாக்கல்ல. ஆகவே இங்கே வந்து எல்டிஹைட் வந்திக்கலாம், அமில ஹைட்ரஜனும் வந்திக்கலாம். ஆகவே எல்டிஹைட் வரையில்லாததால் எனக்கு வந்து கீட்டோன் மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷனாக வரும். கீட்டோன் மட்டும்தான் இங்கே ஒன்லி ஆப்ஷனாக வரப்போகுது. சரி, அப்போ இங்கே கீட்டோன் வந்திக்கணும். கீட்டோன் வர்றது வந்து ஆன்சர் வந்து அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் வரையணுமா? ஃபஸ்ட் ஆன்சர் எல்டிஹைட் வந்திக்கணும். அப்போ எல்டிஹைட் வரதால ஃபஸ்ட் ஆன்சரும் வரையலாம். ஃபோர்த் ஆன்சரில் வந்து NH2 தான் வந்திக்கு, ஆல்கஹால் வந்திக்கு. ஆகவே கீட்டோன் வரணும். கீட்டோனும் வராததால் ஃபோர்த் ஆன்சரும் வராது. ஆகவே சரியான ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் தான் சரியாக பார்த்தா வரணும். தேர்ட் ஆன்சரில் பாருங்கள், ஆல்கஹால் வந்திக்கு. ஆல்கஹால் வந்து எப்படி NaOHோடையோ Na2CO3யோடையோ தாக்கம் அடையாது. Na2CO3யோடையோ NaOHோடையோ தாக்கம் அடையாது. ஆனால் சோடியத்தோட தாக்கும். சோடியத்தோட தாக்கி சோடியம் உப்பு RCONA கொடுக்கும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஆல்கஹால் வந்து வரும், அதோட கீட்டோன் வந்து. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன? தேர்ட் ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரப்போகுது.